ஒரு ஆட்டினையோ ஒரு மாட்டினையோ வெட்டும்போது அவைகள் நமக்கு ஒத்துழைப்பு தருகின்றனவா அல்லது தப்பித்து ஓட முயற்சி செய்கின்றனவா என்பதை யோசித்து பார்க்கும்போது அவைகள் மறைமுகமாக நம்மிடம் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றன. நான் வாழ விரும்புகிறேன், என்னை வாழ விடுங்கள், எனக்கு வாழ்வதற்கான முழு சுதந்திரம் இருக்கிறது, என்னை விட்டு விடுங்கள் என்று அந்த உயிர் தப்பித்து ஓட நினைத்து பார்க்கிறது. அப்போ அதுல இருந்தே அதற்கான சுதந்திரத்தை நம்ம பறிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிய வரல. ஆகவே உயிர்கொலை என்பது எந்த விதத்திலும் தடுக்கப்பட வேண்டும். அந்தந்த உயிர்கள் அதன் வாழ்வை முழுமையாக செம்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அனுமதிக்க வேண்டும். அந்த சுதந்திரத்தை தர வேண்டும். மனிதனுக்கு எந்த உணவு வருத்தம் தராத உணவாக இருக்கிறதோ, எந்த உணவு வருத்தத்திலிருந்து கிடைக்கவில்லையோ அந்த உணவை நாம் புரிதலோடு ஏற்றுக்கொள்வது என்பது இன்றைய காலத்தில் ஜீவகாருண்யத்திற்கான பெரும் ஒரு பணியாக அமைந்துவிடும்.